சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் 4 பேருக்கு என்ன ஆனாலும் ரூபாய் 1000 கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது. அத பத்தி பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிடப்பட்டுள்ளது. வருகிற ஜூலை 15ஆம் தேதி முதல் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 45 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 2வது வாரம் தொடங்கி அக்டோபர் வரை இதற்கான முகாம் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் விண்ணப்பதாரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய விதிகள் மற்றும் விஷயங்கள் குறித்து தற்போது முழுமையாக பார்ப்போம். அதாவது இதற்காக வெளியிடப்பட்ட விதிகளின் மூலம் யாருக்கெல்லாம் பணம் கிடைக்காது என்று சொல்லி இங்கே பார்ப்போம். அரசு ஊழியர்களுக்கு கிடைக்காது, நேரடியாக அரசு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு கிடைக்காது, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி பணிகளில் இருப்பவர்களுக்கு கிடைக்காது, குறிப்பிட்ட மாநகராட்சி நகராட்சி பணிகளில் இருப்பவர்களுக்கு கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.